So, Kana, Gavnida, exercise 3.1, question number 6. Solve the equation x cube minus 9x square plus 14x plus 24. So, it is a cubic equation. The roots will be, number of roots will be 3. Correct? So, given equation is x cube minus 9x square plus 14x plus 24 equals 0. If it is given that 2 of its roots are in the ratio 3:2. ரெண்டு roots மட்டும். So how many roots will be there? 3 roots. Let it be alpha, beta and gamma. Okay வா? So இதுதான் be the 3 roots. இதுல 2 of its roots are in the ratio 3:2. So இதுல ஏதாவது ஒரு ரெண்டு roots choose பண்ணிக்கோங்கம்மா. இது என்ன ரேஷியோல இருக்கு அப்படின்னா 3:2. So இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் அப்படின்னா 3 alpha, 2 alpha. Okay, instead of alpha and beta, இதனுடைய ratio format நமக்கு கிடைச்சதுனால நான் எப்படி எழுத போறேன் 3 alpha and 2 alpha ன்னு எடுத்துக்க போறேன் first two roots. சரியா கண்ணா? So can you understand that ஏன் அப்படி எடுத்திருக்கிறோம்னு? இந்த ரெண்டு மட்டும் நமக்கு ratio format இருக்கு. So 3 alpha and 2 alpha. Third root let it be as it is. gamma னே இருக்கட்டும். இல்ல இது ரெண்டு ஆல்பால எடுத்திருக்கிறோம் அப்படின்றதுனால தேர்ட் ரூட்டை நீங்க பீட்டா அப்படின்னு கூட கன்சிடர் பண்ணலாம். சோ கன்ஃபியூஸ் ஆகும்னா இது அப்படியே இருக்கட்டும் காமானே கூட. சரியாடாமா? சோ இப்ப நமக்கு 3 ரூட்ஸ் உடைய ஒரு ஹிண்ட் கிடைச்சிருச்சு. ஓகே, சோ இதுல இருந்து உங்களால என்ன டேட்டா எடுத்து எழுத முடியும்? ஆஸ் இன் தி ஓல்ட் சம்ஸ் நீங்க பார்த்ததே தான். என்னது? சம்மேஷன் 1. சோ ஹையஸ்ட் பவர் இதுதான், டிகிரி இதுதான். சோ சம்மேஷன் 1க்கு என்ன பண்ணும்? 1 lesser than that. இதனுடைய கோஎஃபிஷியன்ட் minus b by a. So first நான் இதுல இருந்து என்ன பண்ணிக்க போறேன்னா a value இதெல்லாம் எடுத்து எழுதிக்கிறேன். a equals 1. Okay. b equals minus 9. c equals 14. d equals 24. ஆமாவா இல்லையா? So இல்ல மேம் இன்னும் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஜெனரல் ஃபார்மேட் எழுதுங்க. ax cube plus bx square plus cx plus d. இது உங்களோட ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணீங்கன்னா a b c d. coefficient of x cube, x square, coefficient of x, constant term d. எடுத்து எழுதியாச்சு. So இப்ப minus b by a. Minus b by a na minus of minus 9 by a value 1 தான். So simple 9 அப்படின்னு எழுதிட்டு போலாம். Summation 2 அதாவது 2 roots taken at a time. அப்ப c by a. இதுக்கு positive தான். அப்ப இங்க என்ன இருக்கு? 14. 14 by 1 that is equal to 14. அடுத்தது summation 3. 3 roots taken at a time. இல்லனா product of the roots ன்னு சொல்லலாம். எது லாஸ்ட் டேர்மோ அதை நம்ம product of the roots ன்னு சொல்லலாம். So d by a minus d by a since it is odd. Okay. So அப்ப minus 24 by 1 that is equal to minus 24. Okay வா கண்ணா? So இப்ப இத நீங்க எழுதுறப்பவே நான் என்னன்னு சொல்லியிருக்கேன்னா 1 2 3 மட்டும் எழுதாம alpha plus beta plus gamma அப்படின்னு எக்ஸ்பாண்ட் பண்ணியே எழுதிருங்கன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ இது உங்க அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ஆல்பா பீட்டா காமான்னு எடுக்காம நம்ம இதை என்ன பண்ணணும்? 3 ஆல்பா அண்ட் 2 ஆல்பான்னு எடுத்துக்கணும். ஆல்பா பீட்டா இருக்க வேண்டிய இடத்துல என்ன பண்றோம்? 3 ஆல்பா 2 ஆல்பா அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா கண்ணா? தனியா கூட இங்க எழுதிக்கோங்க. ஆல்பா பீட்டா காமா, ஆல்பா இருக்கிற இடத்துல 3 ஆல்பா, பீட்டா இருக்கிற இடத்துல 2 ஆல்பா. சோ இப்ப இந்த சப்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு புரிஞ்சிரும். கரெக்டா? சோ இது எப்படி சேஞ்ச் ஆகும்? 5 alpha plus gamma equals 9. 5 alpha plus gamma equals 9 ன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. ஓகே, அடுத்ததுல 2 roots taken at a time. அப்ப எப்படி எழுதுவீங்க? alpha beta, beta gamma, gamma alpha. alpha இருக்கிற இடத்துல 3 alpha, beta இருக்கிற இடத்துல 2 alpha. next beta இருக்கிற இடத்துல 2 alpha, gamma அப்படியே தான். next gamma okay அப்படியே தான். alpha இருக்கிற இடத்துல 3 alpha is equal to 14 because sum of 2 roots taken at a time ஓட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 14 அப்படின்னு எழுதியிருக்கோம். சோ இத நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 6 alpha square plus 2 alpha gamma plus 3 alpha gamma equals 14. That implies 6 alpha square plus 5 alpha gamma. ஏன்னா இது ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? லைக் டேர்ம்ஸா? alpha gamma இங்கேயும் alpha gamma. அப்ப ரெண்டு ஒரே மாதிரி இருக்குன்னா 2 plus 3 the coefficients will be added. So 5 alpha gamma. Okay. So இது equation number 2. Keep it as equation number 2. சரியாடா கண்ணா? Next. Third இது என்னது? Product of the roots. Alpha, beta, gamma. கரெக்டா கண்ணா? Instead of alpha என்ன எழுத போறீங்க?
3 alpha. Instead of beta, 2 alpha. Gamma க்கு gamma நித எழுத போறீங்க. So 6 alpha square gamma will be equal to minus 24. அதாவது alpha square gamma is equal to minus 4. ஏன்னா minus 24 by 6 அப்படின்னா minus 4. ஓகேவா செல்லம்? புரிஞ்சுதா? ஓகே. இப்போ you have obtained 3 equations. இப்போ இத திரும்ப உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக இப்போ since it is a teaching video நான் இது வந்து scroll பண்ணி காமிக்க வேண்டாம்ன்றதுக்காக I'm writing it again. 5 alpha plus gamma equals 9. Second equation 6 alpha square plus 5 alpha gamma equals 14. Third equation that we have obtained alpha square gamma is equal to minus 4. சரியாடா தங்கம்? So இப்போ first equation நீங்க எப்படி rewrite பண்ணிக்கலாம்? See gamma இருக்கா? Gamma-வை in terms of alpha-ல எழுதிக்கோங்க. Gamma equals 9 minus 5 alpha. Gamma equals 9 minus 5 alpha. எழுதலாமா எழுத முடியாதா? Yes. இப்ப இதை எடுத்து either in 2 or 3 நீங்க substitute பண்ணீங்கன்னா கண்டிப்பா you can find the value of alpha. இப்ப இதுல ஒரு question வரும். நான் thirdல substitute பண்ணாம second equationல I'm going to substitute this. I'm going to substitute this in second equation. ஏன் நான் thirdல பண்ணாம இது நாங்க எப்படி எக்ஸாம்ல கண்டுபிடிப்போம்? ரொம்ப சிம்பிள்டா. உங்களுக்கு எது ஈஸியோ அதை பண்ண போறீங்க அவ்வளவுதான். third equationல நான் substitute பண்ணனா நல்லா பாருங்க alpha square into 9 minus 5 alpha ன்னு substitute பண்றேனா எனக்கு multiply பண்றப்ப alpha cube ன்னு கிடைக்கும். So solving a cubic equation அப்படின்றது it is complicated here இங்க நமக்கு கரெக்ட்டா? So அதனால I'm going to substitute in second equation. இப்போ இதுல என்ன பண்ண போறேன்? 6 alpha square second equationல substitute பண்றேனா 6 alpha square plus 5 alpha gamma இருக்க வேண்டிய இடத்துல what I'm going to do? 9 minus 5 alpha substitute பண்ண போறேன். So 9 minus 5 alpha equals 14. கண்ணா can you understand? ரொம்ப simple substitution தான் பண்றோம். இது நம்மளுடைய second equation. Second equationல gamma இருக்க வேண்டிய இடத்துல I'm going to substitute this. ஓகேவா? அவ்வளவுதான். ஓகே. இப்போ என்னது? 6 alpha square plus 5 alpha into 9 னா 45 alpha minus இங்க என்னது 5 5s are 25. So 25 alpha square equals 14. So இந்த மூணு டேர்ம்ஸையுமே நீங்க அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிருங்க. ஏன்னா minus 25 அப்படியே பாசிட்டிவ் ஆக்கிறதுக்காக. So 25 alpha square minus 6 alpha square minus 45 alpha. ஆல்ரெடி ரைட் ஹேண்ட் சைட்ல எனக்கு ஒரு 14 இருக்கு. So plus 14 equals 0. இந்த மூணுமே ஷிஃப்ட் ஆகிறப்ப சிம்பிள் சேஞ்ச் ஆகி ஷிஃப்ட் ஆகும். 25 alpha square minus 6 alpha square என்னது? 19 alpha square minus 45 alpha plus 14 equals 0. Now shall we solve this? Quadratic தானே? So இப்போ ஓரளவு ஐடியாவும் கிடைக்குதாடா? ஏன் third equationல substitute பண்ணாம இங்க போறோம்? Second equationல்றப்ப I'm getting a quadratic equation. I'm getting a quadratic equation. So solving this is easy. இப்போ இதுல என்ன பண்ணுவோம்? Splitting the middle term. So நமக்கு add பண்ணா minus 45 வரணும் and multiply பண்ணா நமக்கு இங்க என்னது? 19 into 14. இங்க பாருங்க இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நிறைய டைம் மறந்துட்டு 14ல பண்ணிட்டு ஆன்சர் வரலன்னு சொல்லுவோம். நம்ம எவ்வளவு ஹையர் கிளாஸஸ் போனாலும் சில பேசிக் கேர்லெஸ் நம்ம பண்ணிட்டு தான் இருக்க போறோம். சோ அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. 266 கரெக்டா சொல்லும். சோ இது ரெண்டையும் நார்மலா நீங்க மல்டிப்ளை பண்றப்ப 266. சோ இத ஃபேக்டரைஸ் பண்ணி பார்க்கலாம்டா கண்ணா. ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா நமக்கு என்னதுங்க? 7 டேபிள் எடுக்கிறேன் அப்படின்னா 7 3s are 21. ரிமைண்டர் 5 7 8s are 56. நெக்ஸ்ட் என்னது again 2 டேபிள் எடுத்தனா 19 is a prime number. So இந்த factorization முடிஞ்சது. So இப்போ split up எடுத்தேன் அப்படின்னா 266 equals 19 into 2 into 7. So choose பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 45 வரணும். அப்ப 19 2s are 38. 38 and 7 நான் மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 266 அது தெரிஞ்சதுதான். 38 and 7 ஆட் பண்ணனா 45. ரைட்? So அப்ப நம்ம choose பண்ற நம்பர்ஸ் என்னவா இருக்கும் இங்க? minus 38 and minus 7. ஆமாவா இல்லையா? minus 38 and minus 7. ஏன் minus 38 minus 7? because இங்க எனக்கு தேவை minus 45 எனக்கு வேணும். கரெக்டா கண்ணா? so middle term split up எப்படி choose பண்ண போறீங்க? minus 38 and minus 7. so இது shortcut previous ரெண்டு சம்ல நான் சொல்லிட்டேன் but repeat பண்றேன். எப்படி பண்ண சொல்லிருக்கேன்? இப்ப minus 38 and minus 7 தான் என்னுடைய நம்பர்ஸ்னு தெரிஞ்சிருச்சு. கரெக்டா? So இதை எடுத்து எழுதுறப்ப என்ன பண்ணணும்னு சொல்லிருக்கேன்? அப்படியே x minus 38 x minus 7 வரும். அப்ப x equals என்னது? plus 38 plus 7 அப்படி மாறிடும். நீங்க என்ன சிம்பிள் எடுக்கிறீங்களோ அதை வந்து அப்படியே ஆப்போசிட்ல வர மாதிரி வரும். கரெக்டா சொல்லும்.
So இங்க minus 38 into minus 7 plus 266 அது நமக்கு கரெக்டா தான் இருக்கு. சோ இப்போ என்னது 38 and 7 னா இங்க ஹையர் இங்க டிகிரியோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பாருங்க. அதால டிவைட் பண்ணனும். அத நீங்க மறக்க கூடாது. சோ இங்க 19 இருக்கு அப்படினா 19 னால இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணீங்கனா what is the answer? 38 divided by 19 is equal to 2. 7 by 19 simplify பண்ண முடியாது. So 7 by 19 keep it as it is. So final answer உங்களுக்கு இத சால்வ் பண்ண என்னது 2 and 7 by 19 தான் உங்களுடைய ஆன்சர். கரெக்ட்டா? So அப்ப இந்த 2 and 7 by 19 நான் நார்மல் ஃபேக்டரைசேஷன்ல பண்ணி காமிச்சறேன். But this is your shortcut. நான் இது ஆல்ரெடி previous வீடியோஸ்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஓகேவாமா? So 19 alpha square middle term எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறோம்? minus 38 alpha and minus 7 alpha அப்படி ஸ்ப்ளிட் பண்ண போறோம். So இத நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணியாச்சு. Plus 14 equals 0. ஓகேவா கண்ணா? சோ அடுத்தது என்னது 19 alpha square minus 38 alpha. இதுல இருந்து 19 alpha காமன் எடுத்தோம்னா alpha minus 2. சோ இதே alpha minus 2 நமக்கு இங்கேயும் வரணும். அப்ப minus 7 காமன் எடுப்போம் equal to 0. சோ இப்போ இது ரெண்டுத்துல இருந்து நம்ம என்ன பண்றோம்? alpha minus 2 காமனா எடுத்துட்டோம் அப்படினா alpha minus 2 காமன் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 19 alpha minus 7 இருக்கும். சோ 19 alpha minus 7 equals 0, which means என்ன அர்த்தம்? நமக்கு ஈக்குவேட் பண்ணுவோம். கரெக்ட்டா? சோ alpha minus 2 equals 0 ஒன்னு, 19 alpha minus 7 equals 0 ஒன்னு, alpha equals 2, alpha equals 7 by 19. சோ இவ்ளோ ஸ்டெப் எழுதி நீங்க இந்த alpha வேல்யூ கண்டுபிடிக்கிற நேரம் அழகா ஷார்ட்கட் அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஜஸ்ட் தட் நீங்க இந்த சூஸ் பண்ற நம்பர்ஸ் கரெக்ட்டா இருக்கணும். 38 and 7 அப்படின்னு சொல்லி எடுக்கிறப்ப நீங்க பாசிட்டிவ்ல எடுத்துட்டு அதுக்கப்புறம் மைனஸ் மாத்தினீங்கனால தப்பாயிடும். சோ சிம்பிள் முதற்கொண்டு கரெக்டா எடுத்துருங்க கண்ணா. minus 38 minus 7 தான் எனக்கு minus 45 கொடுக்கும். சோ இப்ப இத நான் x minus 38 x minus 7 ன்னு எடுப்பேன். அப்ப x equals ன்னு எடுக்கிறப்ப அப்படியே சிம்பிள் சேஞ்ச் ஆகும். சோ plus 38 plus 7 ன்னு மாறும். then coefficient of alpha square இல்ல x square என்ன இருக்கோ அந்த highest டிகிரியோட coefficient ஆல I must divide ஷார்ட்கட்க்கு 38 by 19 7 by 19 அப்ப 2, 7 by 19 டைரக்டாவே இந்த ஆன்சர் கிடைச்சிரும். சரியாடா தங்கம்? புரிஞ்சுதா சாமி? சோ இப்ப இதுல இதோட நம்ம சம் முடிஞ்சிருச்சா? இல்ல. சோ ஆல்பா வேல்யூ நமக்கு ரெண்டு பாசிபிலிட்டி வந்திருக்கு. ஆல்பா வேல்யூ there are two possibilities. சோ நீங்க அந்த ரெண்டு பாசிபிலிட்டி இப்ப டிஸ்கஸ் பண்ணனும். ஓகேவாமா? சோ இப்ப ரூட்ஸ் என்ன நமக்கு 3 ஆல்பா 1, 2 ஆல்பா and காமாவை நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் கண்ணா. அதை யோசிங்க. 9 minus 5 ஆல்பா இருக்கா இல்லையா? 9 minus 5 alpha. So அதையும் எழுதிக்கோங்க. காமாக்கு 9 minus 5 alpha. So ரெண்டு கேஸ் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. Simple. Because both the values are also positive. அதனால நீங்க case 1 என்ன? When alpha is equal to 2. When alpha is equal to 2. அப்ப 3 alpha na என்னது? 3 into 2 6. கரெக்டா செல்லோ? அடுத்தது 2 alpha அப்படினா 2 into 2 4. Gamma is equal to 9 minus 5 alpha. That is 9 minus 5 2s are 10. அப்ப 9 minus 10 minus 1. Therefore, the roots are, இங்க roots என்ன வரும் உங்களுக்கு? The roots are 6, 4, minus 1. Okay, order மாத்தாதீங்க because அந்த orderல தான் நீங்க எடுத்திருக்கிறீங்க. Okay, 6, minus 4, sorry, plus 4, minus 1. Case 2 போலாமா? What is case 2? When alpha is equal to 7 by 19. அப்ப 3 alpha அப்படினா 3 7s are 21, so 21 by 19. 2 alpha அப்படினா 2 7s are 14, 14 by 19. Then gamma is equal to 9 minus 5 alpha. அப்ப 9 minus 35 by 19. So LCM எடுத்தோம் அப்படினா 19 into 9 that is equal to 171. அடுத்தது என்ன பண்ணணும்? 171 minus 35 by 19. 19 common denominator ஆயிடும். So இதுல இருந்து 35 subtract பண்ணீங்கன்னா 136. So answer is 136 by 19. So case 2 க்கு உங்களுக்கு என்னென்ன values வருது? root 21 by 19 one root, 14 by 19, 136 by 19. roots எடுத்து எழுதிக்கோங்க. 21 by 19, 14 by 19, 136 by 19. Okay வா தங்கம்? So can you understand? So நமக்கு இங்க ரெண்டு set of roots கிடைக்குது. One is when alpha is equal to 2, another is when alpha is equal to 7 by 19. Okay வா தங்கம்?
சோ டைரக்டா வந்து நீங்க மிஸ்டேக் பண்ணாம எழுதுங்க தங்கம். ஆல்பா அப்படின்னா 3 ஆல்பா 2 ஆல்பா அதுக்கப்புறம் காமா இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் 5 ஆல்பான்னு எடுத்திருக்கீங்க. சோ அந்த சப்ஸ்டியூஷன் பண்ணாம என்னோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு ஆல்பா வேல்யூ 2 7/9 நிறுத்திட்டீங்கன்னா மார்க் லூஸ் பண்ணிடுவீங்க. சரியாமா? புரிஞ்சுதாடா? தேங்க்யூமா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட அந்த கால்குலேஷன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ற நேரம் தான் உங்களுக்கு ஜாஸ்தியா தெரியுது. ஸோ ரொம்ப பெரிய சம்மா இருக்குன்னா நினைச்சு பயந்துட வேண்டாம். ஓகே. அண்ட் ஆல்சோ இந்த சால்விங் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் தட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகே. இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. 2-3 வீடியோல இருக்கிற சம்ஸை ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகே கண்ணா.